இதில வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், 2 மேப் மெயின்டெயின் பண்ண போறோம். ஒரு மேப் எதுக்கு எஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் எது கூட மேப் பண்ணுங்கிறத மெயின்டெயின் பண்றதுக்கு. இன்னொரு மேப் எதுக்கு டீல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம எஸ்ல இருக்க கேரக்டர்ஸோட மேப் பண்றதுக்கு. ஸோ 2 மேப் வேணும். ஒரு மேப் இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு ஹாஷ் மேப் யூஸ் பண்றோம். ஸோ ஹாஷ் மேப் ஓகேவா? ஸோ இதில நம்மளுக்கு கீ வேல்யூ மேப்னா வந்து கீ இருக்கும், வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ கீ வேல்யூ 2மே நம்ம என்ன வைக்க போறோம்? ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தான் வைக்க போறோம். ஸோ அதனால கீயோட டேட்டா டைப் வந்து கேரக்டர், வேல்யூவோடதும் கேரக்டர். ஸோ அது 2மே நம்ம வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் டூ மேப் 1ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டூ நியூ ஹாஷ் மேப் ஆஃப் அதேதான் கேரக்டர், கேரக்டர். ஸோ நம்ம மேப் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஸ்ட்ரிங்கோட லென்த் செக் பண்ணுமா? இப்போ சப்போஸ் இதோட லென்த்தே ஈக்குவலா இல்லன்னு வைங்களேன், கண்டிப்பா என்னால மேப் பண்ண முடியாது. ஒரு கேரக்டர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா. ஸோ அந்த கேஸ்ல எனக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனா கொஸ்டின்ல என்ன குடுத்துட்டாங்கன்னா, எனக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்கும் லென்த்துன்னு குடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து செக் பண்ண வேணாம். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல அவங்களே குடுத்துட்டாங்க. ஓகே நான் ஹாஷ் மேப் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுங்கிறனால எரர் காட்டுது. ஸோ அதனால பை டிஃபால்ட் எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். நடுவுல எந்த கண்டிஷனுமே ஃபெயில் ஆகலைன்னா, எனக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும் ஃபைனலா. அதனால அத நம்ம குடுத்துடுறோம். ஸோ இது மேப் 1. செகண்ட் மேப் 2 ரிட்டர்ன் பண்றோம்.